விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 29ஆம் தேதி மே மாதம் 2024 புதன்கிழமை வைகாசி மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல காலை 8:36 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதுக்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார். சஷ்டி திதி பிற்பகல் 1:26 வரைக்கும் நமக்காக இருக்கு. அதுக்கப்புறமேல் சப்தமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக காலை 8:36 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை 8:36 வரைக்கும். அதற்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு. பரிகார பொருளாக பால். வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு. இன்னைக்கு மகாவிஷ்ணுவின் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் கேட்பது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். குறிப்பிடும்படியா இந்த மகாவிஷ்ணுடைய சகசரநாமத்தையும் காதுகளால் கேட்டுட்டு மகாவிஷ்ணுடைய ஆலயங்கள்ல தாமரைப்பூ, துளசி இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து அதன் பிறகு இந்த நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது நம்ம நேயர்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, அனுசரித்து வேலை வாங்குறது பரவாயில்ல இருக்கட்டும், ஏதோ உங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த வரவு செலவு ரசீது, அந்த அதை என்னாச்சு இதை என்னாச்சு, ஏன் இதை வாங்கல அதை வாங்கல அப்படின்லாம் கேட்காம ரைட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கிற நிலை நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகணும், அனுசரிக்கணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படின்னே வாழ்ந்தாச்சு சார். காசுக்கு போனோம்னா கோடி ரூபா கொடுத்தா கூட வராது சார். யாரை பார்த்து என்ன பேசிட்டீங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, எந்த இடத்துல பேசிட்டீங்க, நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு சொல் சொல்லிட்டாங்களே, சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போனது என்னடி. இந்த மனசை சுட்டுட்டாலே நம்மளால தாங்க முடியாது. மனசு கொதிக்குது அப்படின்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். கொதிக்கிறத மூடிய திறந்து விட்டு அணைச்சிடுங்க, இல்ல எரியறதை அணைச்சிடுங்க. கொதிக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அடங்கிடும் ரிஷபராசி நேர்களே. அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்ட குறை கண்டுபிடிக்க கூடாது. அன்புக்குரிய துணை கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சீதை அக்னி பரீட்சையில இறங்கின மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுக்கு இடையே சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட வரக்கூடாது. முழு நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டிய தருணம், ஒருவர் மீது ஒருவர் டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு நிலை. ஒரு சாயும் பொழுது தாங்கி பிடிக்கணும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும், தைரியம் கொடுக்கணும். நீ என்ன சாஞ்சிட்ட, நான் ஓடி போயிடுவேன், நான் மாத்தி போயிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய உருவங்களை விமர்சனம் பண்றது, நக்கல் செய்யறது, கேலி கிண்டல்கள் செய்யறது எல்லாம் இருந்ததுன்னா ஒரு சண்டை சச்சரவுல தான் போய் முடியும். மூஞ்சியை காட்டக்கூடாது அன்புக்குரிய உறவு கிட்ட. ஒரு டம்ளர் காஃபி, ஒரு முழம் மல்லிகைப்பூ, கொஞ்சம் சேர்ந்து நடந்து போயிட்டு வரலாமா, இந்த சேர்ந்தே அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். சில நேரங்கள் முடிவெடுக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டு முடிவெடுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் டென்ஷன் இருக்காது. ஆனா மாலை நேரத்துல ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சு அப்போ குறைகள் பேசுவது, நம்ம குறையை யாராவது எடுத்து சொல்லும் பொழுது, நம்மளை பத்தின விமர்சனம் வரும்பொழுது நம்மளால அது தாங்கிக்கவே முடியாது. நீங்க எத்தனை பேத்த விமர்சனம் பண்ணீங்க, எந்தெந்த இடத்துல கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டீங்க, உங்களை யாராவது லேசா கேலி கிண்டல் பண்ணிட்டா, ஒரு விமர்சனம் செய்துட்டா, ஒரு வார்த்தை
அப்படி சொல்லிட்டா என்ன கோபம் வருது, தாங்கிக்க முடியுதா சார்? தாங்கிக்க முடியல சார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதே மாதிரி கடல் கடந்த சுப செய்திகள் வருதும், தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக வந்து குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலா பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி காரியங்கள் கைகூடும், அதை கண்கூடா பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்தபடி உதவிகள் கிடைக்க வேண்டிய அமைப்பு, வரவேற்பு கிடைக்க வேண்டிய அமைப்பு, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் வரவேற்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக வந்து உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், நாலேஜ் இஸ் வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், அதை அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. கரண்ட் அப்டேட்ஸ்ல உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பக்காவா கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்களும் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படி உங்களுக்கு நீங்களே அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு, சந்தோஷம் காத்திருக்கும் மாலை நேரம் வரைக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை சார் கண்டிஷன் சப்ளைன்னு ஏதாவது சொல்லி விட்டுறீங்க ஒவ்வொரு ராசிக்கும். எனக்கு ஏதாவது கண்டிஷன் சப்ளை இருந்தா முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதல், நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டிய தருணம். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட், கண்டிஷனல் அக்ரிமெண்ட், நான் இதை செய்யறேன், நீங்க இப்படி பண்ணணும், இப்படி போகணும், ஒத்துக்கலாமா? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்னா என்ன? லீகல் பேப்பர்ல இல்லாம வாய் வழியா சொல்லிக்கிறது தான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். கண்டிஷனல் அக்ரிமெண்ட்னா என்ன? உறவுகளுக்கு இடையே சொல்லிக்காம நான் முறை செஞ்சா நீங்களும் முறை செய்யணும், நான் சீர்வரிசை செஞ்சா நீங்களும் செய்யணும், நான் இங்க வந்துடுறேன் நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னு ஒரு 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 காமன் பாயிண்ட்டுக்கு அறைவாக வேண்டிய தருணம். டிசிஷன் மேக்கிங் செம்ம ஷார்ப்பா இருக்கும். சுயநலம் கலந்தும் இருக்கும், அதே சமயம் பொது நலமும் அதுல பழிச்சிடும். அப்ப அது நல்லது தானே, அடுத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சிம்மராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைங்கிறது இன்னைக்கு இருக்கும். கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டதோ, பொருளாதாரமோ, அட்வான்ஸ் அமௌண்ட்டோ, அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் பெரிய அளவுக்கு இருக்கும். மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் உங்களுக்கு இருக்காது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு, கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன். ஆமா சார், மாச கடைசினாலே சில லாஸ்ட் மினிட் பில் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் எப்படி கிளியர் பண்றது, என்ன சரி செய்யறது, எங்க கொடுக்கறது, எங்க வைக்கிறது, ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறது, முதலையும் தூக்கி ரோட்ல போடுறது, வாரி வலிச்சு வீட்டுல போடுறது, இந்த கிரெடிட் கார்டுக்கு மினிமம் டியூ அமௌண்ட் கட்டுறது, வட்டி ஒரு பாதி கொடுக்கறது, அப்புறம் மீதி பாதிக்கு கொஞ்சம் தவணை சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகவே கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம். இந்த பயம் எப்பதான் சார் போகும்? கேது உங்க ராசியில வீட்டு இருக்க வரைக்கும் ஒரு சின்ன பயம், எதிர்பாராத பயம். அதே மாதிரி வந்துச்சா வரலையா, வெந்துச்சா வேகலையா, நொந்துச்சா நோகலையாங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். மூடு ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மூடு ஸ்விங்கை கேது பகவான் தான் உங்களுக்காக கொடுப்பார். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், கோவில் வழிபாடுகள், பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய தருணங்கள், நல்ல சந்திப்புகள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள். அவர் அண்ணாவே கூப்பிட்டார், அக்கா கூப்பிட்டாங்களா, அந்த வந்துடுறேன், போனோன்னு வந்துடுறேன், வந்தோன்னு போயிடுறேன், இந்த இவத்துண்ட தான், இந்த பக்கத்துல தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன், அங்கேயே இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல சிட்டா பறந்து வந்துடுறேன், இந்த சிட்டா பறந்து வந்துடுறேன்னு சொல்ற அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த கடலோர கவிதைகள் படத்துல சத்யராஜ் டபார்னு ஒரு மீனை பெருசா எடுத்து ரேகா முன்னாடி மீட்டு அடடா என்ன சைஸ் அப்படின்னு. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பெரிய சைஸ் சந்தோஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்கள் மனசுல பெரிய அளவுக்கு அலைகள் வீசிட்டு தான் இருக்கும். கட்டுமரம் பூ பூக்கும் அப்படிங்கிற தருணம் கூட துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டுன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய தருணங்கள். எஸ் சார், லைசன்ஸ் இந்தாங்க சார், சீட் பெல்ட் போட்டிருக்கேன் சார், சார் இந்தாங்க சார் இன்சூரன்ஸ், நேக்கா நோக்கா இல்ல உங்களுக்கா இல்ல எனக்கா, யாருக்கு கேட்குறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா அவங்க கிட்ட ஒரு பதில் சொல்லி நம்ம ஸ்மார்ட் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். நீங்க அடங்க நீங்க ஸ்மார்ட்டுங்கிறது எனக்கு தெரியும் ருச்சிகராசி நேயர்களே, யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களுக்கு தெரியாது இல்ல. கரெக்டா கையெழுத்துக்கள் இடுவதும், லெஜரை கரெக்டா ஃபில் பண்றதும், அட்ரஸை கரெக்டா எழுதுறதும், எங்க அட்ரஸை திருப்பி சொல்லு, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு பீட்டரா, ஒரு பந்தாவா, ஒரு பில்டப்பா சொல்ல வேண்டிய தருணம். துபாயா அப்படின்னு ஆமாங்க அப்படி இந்த ஃபாரின் பொருட்களின் மீது இருந்த மோகம் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு ருச்சிகராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு பொருட்களை தொட்டு பார்த்து உணர்வதற்கான தருணங்கள். சைனா ஐட்டமா இருந்தா கூட பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும்
எப்பவும் ஃப்ரெஷ் பீஸாவே நம்ம இருந்துகிட்டு இருப்போம். ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் சைனா செட் மாதிரி லைட்டா டல் அடிக்கும். சார் டூப்ளிகேட் காப்பி தானே, போட்டோ காப்பி தானே, ஜெராக்ஸ் காப்பி தான், ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனா பெஸ்ட் காப்பி, விலையும் கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும். சார் இந்த பில்லு எல்லாம் போடணுமா, இந்த வரி எல்லாம் கட்டணுமா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுமா, கொஞ்சம் ஆஃப்லைன்லேயே கொடுத்து ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு, இந்த ஆஃப்லைன்லேயே கொடுத்து ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கலாம், லீவ் லெட்டரே எழுதாம லீவ் வேணும்னு கேட்குற விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும். இந்த ப்ரொசீஜர், ப்ராசஸ், புரோட்டோகால், அப்ளிகேஷன் ஃபார்ம், இதெல்லாம் நினைச்சாலே நான் கையெழுத்து மட்டும் போடுறேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு, எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, கையெழுத்தை போட்டுறேன். வட்டி, வரி, அபராதம் இதுலெல்லாம் ஒரு ஒரு இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம், புரோட்டோகால், ப்ரொசீஜர் இதெல்லாம் நாங்க எப்பவுமே விஐபி என்ட்ரி தாங்க. இதெல்லாம் வேற யாருக்கும் இந்த செலான் ஃபில் பண்றது, அதை ஃபில்அப் பண்றது, இதை ஃபில்அப் பண்ணுவோம். நாங்கெல்லாம் டிஜிட்டல்லே எல்லாம் பண்ணிடுவோம். இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்டுருவேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது. உங்க டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்டா தான் இருக்கும், டிராவல் பிளான் வெயிட்டிங் லிஸ்டா தான் இருக்கும், பெட்ரோல் பங்க்ல காத்திருக்க வேண்டிய நிலைமையப்பா கொஞ்சம் டக்குன்னு பார்த்து அனுப்பிச்சு விடுங்கப்பா, போடுங்கப்பா. எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் போதும் இல்லைங்க, அது கொஞ்சம் பெரிய வண்டி காலி நவுந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், நீங்க அடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காக்க வேண்டிய தருணங்கள்ங்கிறது இருக்கும். ஏடிஎம் பக்கத்து வித்ட்ரா பண்ணலான்னு போனா 2-3 மிஷின் இருக்கும். அதுல பழைய மிஷினா பார்த்து தான் நமக்குன்னு கொடுப்பாங்க. சார் மிஷின் ரொம்ப பழசா இருக்கு ஆனா கரெக்டா வேலை செய்யும்ல அப்படிங்கிற ஒரு ஒரு சஞ்சலங்கள், சந்தேகங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏடிஎம்லயும் ஒரு பெரிய கியூ அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும். எங்க போனாலும் சரி, கோவில் வழிபாடுகள், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், இல்ல ஒரு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், இல்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கறது, இல்ல ஒரு பர்ச்சேஸ், ஒரு பில்லிங், ஒரு ரிசிப்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு கியூ சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தலை பாரம் தர வேண்டிய அமைப்பு, தலை வலி தர வேண்டிய அமைப்பு. இந்த நிக்கணும்னாலே கொஞ்சம் எரிச்சல் வரும்ல, கொஞ்சம் காத்திருப்பு அப்படிங்கிறதே ஒரு டென்ஷன் தானே, அந்த டென்ஷன் இன்னைக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு, நோ காசிப்ஸ், யாரை பத்தி எந்த விமர்சனமும் பேசிடாதீங்க. கொஞ்சம் பல விஷயங்கள் புரியாமலே தான் போகும். இந்த வரவு செலவுலாம் புரியாமலே தான் ஓடிட்டு இருக்கோம். சார் கணக்கே பார்க்க முடியல சார். அதே மாதிரி உடன் பிறந்த பிறப்புகளிடையே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் குறைந்தே காணப்படும். தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா பிள்ளைகள்ட்டெல்லாம் கூட வாத விவாதங்கள், வம்பு சண்டைகள் வந்து சேருது. நான் எதுவுமே பேசல, சொல்லல, ஆனா என் பேரை இழுத்து விட்டாங்க உள்ளுக்க. நான் எதுவுமே பண்ணல, ஆனா என் பேரை ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. வியாபாரத்துல ஒரு ஒரு மனத்தடுமாற்றம் அப்படிங்கிறது வரவேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. அப்போ வெட்டு 1 துண்டு 2, ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே மேட்ரு ஆனா 3 வருமானம் அப்படிங்கிற விஷயம் மீனராசி நேயர்களுக்காக. அப்போ பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், போட்ட திட்டம், போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி. இந்த ஓகே கண்மணி அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகும். குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, சிநேகிதர்கள் சிநேகிதிக்குள்ளேயும் சரி, பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒன்னே ஒண்ணு, நான் சண்டைக்காரன், இந்த வந்துட்டாங்க பேசிடலாம், தப்பு பண்ணிட்டாங்க, நல்ல மண்டையிலேயே கொட்டிடலாம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கண்டும் காணாம அனுசரித்து மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், ஆதரிப்போம். நாம தான் பெரிய இமயமாச்சே வாழ்வு கொடுக்கறதுல. அப்படி இமயமலைக்கு இணையம் அப்படி நின்று பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. இல்ல அது எப்படி இது எப்படின்னு நான் நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், நாங்க வந்து எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.